ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான டேஸ்டான பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு சாதம் செய்யறதுக்கு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி, அதாவது 200 கிராம் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/3 கப் துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க. இது 35 கிராம். இதை நல்லா கழுவின பிறகு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அது ஊறிட்டு இருக்கிற நேரம் நம்ம பருப்பு சாதம் பண்ண ஆரம்பிக்கலாம். குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது லேசாக பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு பொரிக்க விடுங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிப்பில்லை. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 10-15 பூண்டு பல்லை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தக்காளியை வெட்டி போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். புழுங்கல் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. பருப்புக்கு தண்ணி வேண்டாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதத்தில் உப்பு சரியாக இருக்கும். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா வடிகட்டிட்டு அரிசியை அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே சேர்க்கலாம். கடைசியாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வைக்கலாம். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வர வர வேக வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பருப்பு சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பார்த்தாலே நல்லா தெரியுது. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு சாதம் எப்படி உதிரி உதிரியாக நல்ல கம வாசனையோடு வருதுன்னு. இதோட அப்பளம், ஊறுகாய், தயிரோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா குக்கி டு கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய். சமைப்போம், ருசிப்போம்.